கோபிச்செட்டிப்பாளையத்தில் இனி நடமாட முடியுமா என்று எல்லோரும் பேசினதற்கு அதே மண்ணில் நான் மக்களின் நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் என அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் இனி நடமாட முடியுமா என்று பலர் பேசினார்கள். ஆனால் இன்று அதே மண்ணில் அமைச்சராக நின்று மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறேன். இது மக்களின் அன்பால் கிடைத்த வெற்றி. அரசியலில் நான் தடுமாறிய நேரத்தில் என்னை கைப்பிடித்து உயர்த்தி அமைச்சராக்கிய முதலமைச்சருக்கு விஜய்க்கு கோடான கோடி நன்றிகள். மக்களை நேசிப்பதே அரசியலின் அடிப்படை. மக்களின் நம்பிக்கைக்கு என்றும் உண்மையாக உழைப்பேன் என்று தெரிவித்தார். மேட்டூரை பொறுத்தவரையிலும் கடந்த 21 ஆண்டு காலத்தில் 7 முறைதான் ஜூன் 12ஆம் தேதியன்று தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. மற்ற காலங்களில் 8வது மாதமோ 9வது மாதமோ தான் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. உபரி நீர் வரவில்லை, அணை 97 அடிக்கு வரவில்லை என்று சொன்னால் தண்ணீரை திறந்துவிட்டாலும் கடைக்கோடியில் இருக்கிற மக்களுக்கு நீர் போய் சேருவது எளிதாக இருக்காது என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் மேட்டூரை பொறுத்தவரையிலும் 21 ஆண்டு காலம் 7 முறைதான் ஜூன் 12ஆம் தேதி என்று தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. மற்ற காலங்களில் 8வது மாதம் 9வது மாதம் தான் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. உபரி நீர் வரவில்லை என்று சொன்னால் 91 அடி வரவில்லை என்று சொன்னால் தண்ணீரை திறந்துவிட்டு கடைகோடியிலே இருக்கிற மக்களுக்கு நீர் கிடைப்பது எளிதாக இருக்காது. பரங்கிப்பேட்டை பகுதியில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைப்பதற்கு ஹிந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் அனுமதி கேட்டுள்ளது ஏற்கத்தக்கது அல்ல. தமிழக அரசு அனுமதிக்க கூடாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அதிகாரிகள் தெருவோர வியாபாரிகளின் பொருட்களை சேதப்படுத்துவதாகவும் தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பரங்கிப்பேட்டை பகுதியில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைப்பதற்கு ஹிந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் அனுமதி கேட்டுள்ளது ஏற்கத்தக்கது அல்ல என்றும், மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும், நமது நிலத்தடி நீர் பாதிக்கும், எதிர்கால சந்ததிகளுக்கான இயற்கை சூழலை கெடுக்கிற முயற்சியை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக தெரிவிக்க வேண்டும். அமோனியா வாயு தாக்கி உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் போதுமானது இல்லை, அதை உயர்த்தி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து 29ஆம் தேதி விவசாய கடன் அனைத்தும் ரத்து செய்ய வேண்டும் என மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் முயல்வது நாடறிந்தது. அது ஏற்கத்தக்கதல்ல. மீனவர்களின் வாழ்வு பாதிக்கும், நமது நிலத்தடி நீர் பாதிக்கும், எதிர்கால சந்ததிகளுக்கான அந்த இயற்கை சூழலை கெடுக்கிற முயற்சி அதை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியின் துணையோடுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் பேட்டி. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பாரம்பரிய பண்புகளை பறைசாற்றும் விதமாக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் குமரி கலை விழா 5 நாட்கள் நடைபெற உள்ள நிலையில் முதல் நாள் நிகழ்ச்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி கொள்கைகளும் நிலைப்பாடுகளும் உள்ளன என்றும், அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்பது அவர்களின் விருப்பம், அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் தெரிவித்தார். எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் தலைவர்களும் சட்டமன்றத்தில் ஆரோக்கியமான விவாதங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியின் துணையோடுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது என தெரிவித்தார். இங்க சொல்றது தவறு. என்னன்னா 1967க்கு முன்னால வரலாற்றை திருப்பி பாருங்க. 1967 பின்னாடி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்குன்னா கூட்டணியினுடைய துணையோட தான் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டணியில் இருக்கவங்கள உதறி தள்ளிடுவாங்க, யாருடைய கோரிக்கையும் நிறைவேற்ற மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி யாருமே நினைக்க கூடாது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் அவங்களுக்காக அவங்களுடைய வேட்பாளர்களுக்காக வேலை செய்திருக்காங்க, எங்களுக்கு அவங்க வேலை செய்திருப்பாங்க. ஆனா மறைமுக பேச்சுவார்த்தை என்னென்ன நடந்தது, இன்னைக்கு ஜனநாயக முறையில இன்னைக்கு தமிழக மக்கள் ஒரு புரட்சி ஏற்படுத்திருக்காங்க, ஒரு புதிய யுகத்தை ஏற்படுத்திருக்காங்க. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் ஒரு புதிய அரசு அமைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திருக்காங்க. அந்த வாய்ப்புல நாங்க ஒரு மதசார்பு, எங்களுடைய கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை, மதசார்பற்ற ஒரு கூட்டணி அரசாங்கம் இருக்கு. அதனால அந்த மதசார்பற்ற அணியை எங்களுடைய கொள்கைகளை ஒத்துக்கக்கூடிய ஒரு இயக்கத்தோட நாங்க கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு அமைச்சரவையில பங்கு பெற்றிருக்கோம். கிட்டத்தட்ட 59 ஆண்டுக்கு பிறகு இப்ப நான் கூட பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பிறகு நானே பார்த்தது இல்லை. நான் 1975 பிறந்திருக்கேன், 51 வயசாச்சு. அந்த அமைச்சரவையில நான் இன்னைக்கு
பங்கு பெற்றிருக்கேன்னா கூட்டணி அரசுக்கு சாத்தியம் இல்லை, கூட்டணியை சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க அதை நினைச்சு பார்க்கணும், அவ்வளவுதான். கொங்கனாபுரம் அருகே சொத்துக்காக வளர்த்த பாட்டியை கத்தியால் குத்தி கொலை செய்த 16 வயது பேரனால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கொங்கனாபுரம் அருகே உள்ள ராக்கிப்பட்டி கரட்டுவளவு பகுதியை சேர்ந்த விவசாயி கந்தசாமி என்பவரின் மனைவி கந்தாயி மகன் மற்றும் மருமகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் அவர்களது 2 மகன்களையும் அவரது ஆதரவில் வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் தனது தாத்தாவின் பெயரில் உள்ள நிலத்தை 2ஆக பிரித்து தன் மீது எழுதி கொடுக்க வேண்டும் என பாட்டியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாகவும் மூதாட்டி மறுத்ததால் ஆத்திரமடைந்த 16 வயது பேரன் பாட்டியை கட்டையால் தலையில் தாக்கியும் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். இதனையடுத்து தானாக கொங்கனாபுரம் காவல் நிலையத்திற்கு சென்று பாட்டியை கொலை செய்து விட்டேன் என போலீசாரிடம் கூறி சரணடைந்துள்ளார். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மூதாட்டியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் வழக்கு பதிவு செய்து சிறுவனை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.